வீடியோவில் எனர்ஜி ரிலேஷன்ஸான ஃபார்முலாஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, டியூஸ் ஈக்குவல் டு டிடிஎஸ் மைனஸ் பிடிவி. ஓகே, எஸ் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஓகே, இது எப்படி நம்ம எழுத போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஸ்ஸை டிஎஸ்ன்னு எழுதிக்கிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எஸ்ஸை டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் வித் ரெஸ்பெக்ட் டு வி. ஓகே, இங்கே கீழே என்ன போடுறோமோ அதை இன்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து எஸ்ஸை வியை பொறுத்து பண்ண போகிறேன், டீயை வெளியே போட போகிறேன். இங்கே கீழே என்ன எழுதுறோன்னா அதை என்ன பண்ணிக்கணும் மேலே எழுதிக்கணும். இதுதான் டிஃப்ரென்ஷியேட் ஃபார்மில் எழுதுறது. ஓகே, இப்போ டியூஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும், டிடிஎஸ் மைனஸ் பிடிவி. இந்த மைனஸ் பிடிவி ஒன்றுமே பண்ண முடியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் டிஎஸ்க்கு பதிலாக இந்த இருக்குது பார்த்தீங்களா வேல்யூ, இதை என்ன பண்ணுற வரும்போது இந்த வேல்யூவை இந்த டிஎஸோட இடத்துல என்ன பண்ணுறோம் சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ஓகே, டிஎஸ் எஸ்ஸை டீயை பொறுத்து பண்ணுறேன், வியை காமனாக வச்சுக்கிறேன். இங்கே டிடி போட்டேன்னா சரி டோ டி போட்டோன்னா அங்கே டிடி. அடுத்து எஸ்ஸை வியை பொறுத்து பண்ணுறேன், டீயை வெளியே வச்சுக்கிறேன். கீழே டிவி போட்டதுனால டிவி. ஓகே, இதை என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த டிஎஸோட இடத்துல இந்த இடத்துல என்ன சொல்லி சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ டி இன்ட்டு இது இந்த டேமை கொண்டு மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணியாச்சா. இப்போ நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும், இன்டர்னல் எனர்ஜி ஃபார்முலா டிஎஸ் ஈக்குவல் டு சிவி டெல்டா டி ப்ளஸ் என்னது கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போது இங்கிட்ட டிடி பக்கத்தில் இருக்கிறது, இங்கிட்ட டிடி பக்கத்தில் இருக்குது, இங்கிட்ட டிடி பக்கத்தில் இருக்கிறது நம்ம சிவின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே டிடி பக்கத்தில் இருக்கிற இந்த மொத்த டேர்ம் என்னது தான் சிவி தான். இப்போ சிவி இஸ் ஈக்குவல் டு டி இன்ட்டு டோ எஸ் பை டோ டி இன்ட்டு என்னது வி. ஓகே, மித்த டேர்ம் பற்றி கன்சிடர் பண்ணுவது மேக்ஸ்வெல் ரிலேஷனில் இதை நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ணி வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, மேக்ஸ்வெல் ரிலேஷன்லேருந்து எழுதியாச்சு. டோ எஸ் பை எஸ்ஸை வியை பொறுத்து பண்ணும்போது டீயை வச்சுக்கணும். இங்கே கீழே உள்ளதை அப்படியே ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். வி டி உள்ளே வரப்போது, வி வெளியே வரப்போது பி. ஓகே, இப்போ டோ எஸ் பை டிடிக்கு பதிலாக இந்த வேல்யூவை நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இந்த வேல்யூ என்னது டிஓ பி பை டோ டி இன்ட்டு என்னது பி. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேமுக்கு பதில் ஆல்ரெடி என்னென்னு சொன்னேன், இந்த டேம் டிடி பக்கத்தில் இருக்கிறது சிவின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே டிடி பக்கத்தில் இருக்கிறது என்னது இந்த டேம். ஓகே, இந்த டேமுக்கு பதில் என்ன போட்டாச்சு சிவி போட்டாச்சு இன்ட்டு என்னது டிடி. ஓகே, டோ எஸ் பை டோ விக்கு பதிலாக இங்கே என்ன போட்டுக்கிறேன் பி பை என்னது டி ஆஃப் வி. ஓகே, ஆனால் இங்கே டெம்பரேச்சர் முன்னாடி இருக்குது, டெம்பரேச்சர் முன்னாடி இந்த டேமோட இடத்துல என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ மேக்ஸ்வெல் ரிலேஷன்லேருந்து பிடிவியை போட்டுக்கிறேன். பிடி என்னது பி இன்ட்டு வெளியில் என்ன இருக்குது டிவி இருக்குது, மைனஸ் என்னது பிடிவி இருக்குது. முடிஞ்சிச்சா. ஓகே, இது என்னென்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி ரிலேஷன். இப்போ அப்படியே என்டால்பி ரிலேஷனையும் பார்த்துடலாம்ப்பா. ஓகே, ஜஸ்ட்டு இதுதான் ஃபைனல் ரிலேஷன். டியூஸ் ஈக்குவல் டு சி டெல்டா டி டி வி இந்த அப்படியே எழுதிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்தால்பி ரிலேஷன் பார்த்தீங்கன்னா டிஹெச்எஸ் ஈக்குவல் டு என்னது டிடிஎஸ் ப்ளஸ் என்னது பிடிபி, டிடிஎஸ் ப்ளஸ் என்னது பிடிபி. ஓகே, அப்போ எஸ் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் என்னது டி அண்டு பி. எஸ் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் என்னது டி அண்ட் பி. எப்படி எழுதணும், ஃபஸ்ட்டு இங்கே டிஎஸ் போட்டுக்கணும். எஸ்ஸை பியை பொறுத்து பண்ணும்போது வியை வெளியே வச்சுக்கணும், கீழே போட்டால் டி அப்படியே இங்கே போடணும். அடுத்து எஸ்ஸை டீயை பொறுத்து பண்ணணும், பியை வெளியில் வச்சுக்கணும், கீழே போட்ட இதை அப்படியே எழுதிக்கணும். திருப்பியும் ஒரு சொல்கிறேன், எஸ்ஸை டீயை பொறுத்து பண்ணுறேன், பியை வெளியில் வச்சுக்கிறேன், கீழே போட்ட டீ அப்படிங்க போடுறேன். அடுத்து எஸ்ஸை பியை பொறுத்து பண்ணுறேன், கீழே பி போட்டதுனால இங்கே டிபி வெளியில் இந்த இன்னொரு டேமை வெளியில் வச்சுக்கணும். ஓகே, இப்போ எனக்கு ஃபார்முலா என்ன தெரியும், டிஹெச் ஈக்குவல் டு டிடிஎஸ் ப்ளஸ் என்னது விடிபி. ஓகே, இப்போ டிஹெச் போட்டாச்சு, டி போட்டாச்சு. இந்த டிஎஸோட இடத்துல இருக்குது பார்த்தீங்களா அந்த வேல்யூ, இந்த பாக்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த வேல்யூவை என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளேஸ் பண்ணிட்டேன். இந்த டிஎஸோட இடத்துல ப்ளஸ்ஸு இங்கே என்ன இருக்குது விடிபி இருக்குது, அப்படியே போட்டாச்சு. ஓகே, இப்போ இதை கொண்டு இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். டி இன்ட்டு டோ எஸ் பை டோ டி பி டிடி. அடுத்து இதை கொண்டு இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். டி டோ எஸ் பை டோ பி டி. இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ இதுலேயும் டிபி இருக்குது, இதுலேயும் டிபி இருக்குது. அப்போ மொத்தமாக காமனாக டிபியை வெளியே எடுத்துடலாம். இப்போ இங்கே என்ன மட்டும் இருக்கும், வி மட்டும் இருக்கும். இந்த டைமை விட்டுருங்க. ஓகே, டோ எஸ் பை டோ பி இந்த டி உள்ள பெருக்கல் ஆயிரும், மல்டிப்ளை ஆயிரும். இது இன்ட்டு இது, அடுத்து இது இன்ட்டு இது, டி இன்ட்டு டிஎஸ் பை டோ பி ஆஃப் டி. இந்த டிபி இந்த டிபி வெளியாயிரும், இந்த வி இது கூட சேர்த்து எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ டிஹெச்சுக்கு நம்ம ஃபார்முலா தெரியும், சிபி டெல்டா டி ப்ளஸ் என்னது கான்ஸ்டன்ட். இங்கிட்டு டிடி பக்கத்தில் இருக்கிறது என்னது சிபி. அப்போ இங்கே டிடி பக்கத்தில் இருக்கிற இந்த மொத்த டேம் என்னது தான் சிவி தான், சாரி சிபி தான். ஓகே, சிபி எழுதியாச்சு. மேக்ஸ்வெல் ரிலேஷனில் பியையும் ரிலேட் பண்ணுற ஃபார்முலா இது. ஓகே, அந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. இப்போ இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் சப்ஸ்டிட் மட்டும் பண்ணுறேன். இந்த சிபிக்கு பதிலாக போட்டாச்சு, டிடிக்கு பதிலாக போட்டாச்சு. ஓகே, இந்த இதுக்கு இந்த மொத்த டேம் இந்த வட்டம் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த டேமுக்கு பதிலாக என்ன போட்டாச்சு சிபின்னு போட்டாச்சு. இந்த வட்டம் போட்டிருக்க டேமுக்கு பதிலாக என்ன போட்டாச்சு சிபி போட்டாச்சு, இங்கே டிடி போட்டாச்சு. அடுத்து
இந்த இடத்துல முன்னாடி ஒரு மைனஸ் வரும், மேக்ஸ்வெல் ரிலேஷனில் ஒரு மைனஸ் வரும். ஓகே, இப்போ இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேர்முக்கு பதிலாக என்ன போட்டாச்சு, சிபி போட்டாச்சு, இன்ட்டு டிடி போட்டாச்சு. இப்போ டோஎஸ் பை டோபி டி. ஓகே, இந்த டேர்முக்கு பதிலாக இந்த மொத்தம் அந்த டேர்முக்கு பதிலாக என்ன போட போகிறோம் பார்த்தீங்கன்னா மைனஸ் டோவி பை டோடி மைனஸ் டோவி பை டோடி இன்ட்டு என்னது பி. வெளியில் இங்கே டெம்பரேச்சர் இருக்குது, அந்த டெம்பரேச்சர் வந்துடும், இந்த மைனஸ் தான் இந்த மைனஸ். ஓகே, அடுத்து இன்ட்டு என்னது டிபி, அந்த பழைய டேர்மில் உள்ளது. ப்ளஸ் என்ன இருக்குது, ஒரு விடிபி. புரிஞ்சுக்கிட முடியுதா? திருப்பி மெதுவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த டேர்முக்கு பதிலாக சிபி போட்டாச்சு, வெளியில் ஒரு டிடி இருக்குது, டிடி போட்டாச்சு. ஓகே, அடுத்து இந்த டி இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த டி அப்படி இங்கே வச்சாச்சு. ஒரு இடம் நான் இங்கே எழுதியே செஞ்சிடுறேன். டிஹெச் இஸ் ஈக்குவல் டு சிபி டிடி ப்ளஸ் என்னது டி. இந்த டேர்முக்கு பதிலாக இங்கே என்னென்னு பார்த்து வச்சுருக்கோம், மைனஸ் டிஎஸ் பை டிபிக்கு பதிலாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிக்கு பதிலாக இது டி தான், என்ன இது டி தான். ஓகே, இந்த டேர்முக்கு பதிலாக இந்த வேல்யூ போட போகிறேன். இப்போ என்ன வரப்போகுது, மைனஸ் டோ வி பை டோ டி ஆஃப் என்னது பி இன்ட்டு என்ன இருக்குது, மேலே உள்ள டேமே எழுதிக்கலாம், கீழே உள்ள டேமே எழுதிக்கலாம். நம்ம டிபி ப்ளஸ் என்ன இருக்குது விடிபி. ஓகே, இப்போ இதே மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், மைனஸ் டி இன்ட்டு டோவி பை டோ டி ஆஃப் பி இன்ட்டு டிபி ப்ளஸ் விடிபின்னு வரும். ஓகே, இதான் எனர்ஜி ரிலேஷன்ஸ்க்குரிய ஃபார்முலா, நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. இது என்தால்பி ரிலேஷனுக்குரிய ஃபார்முலா, டிஹெச் வந்துருக்கனால இது இன்டர்னல் எனர்ஜிக்குரிய ஃபார்முலா, நோட் பண்ணிக்கோங்க.